ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கனில் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். அந்த டிஷ் செய்யறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான அப்போலோ சிக்கன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெசிபி இது. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் லெமன்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த வாட்டரை நீங்கள் சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை சூப்பாக நீங்கள் சாப்பிட்லாம், மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இந்த சிக்கனை வேக வச்ச சிக்கனை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சிக்கனை தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுக்கணும். நல்லா எண்ணெயில் போட்டு கிறிஸ்பாக வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. நம்ம காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். சில்லி சிக்கன் மாதிரி காரம் அதிகமாக சேர்க்கல, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நல்ல சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எண்ணெய்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துருங்க. வேணும்னா டிஷ்யூ பேப்பரில் எண்ணெயை எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்போலோ சிக்கன் சொல்லிட்டு இப்போ நல்லா ஃபேமஸாக இருக்கிற சிக்கனை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹோட்டலில் சாப்பிட்றது டேஸ்ட்டு அது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்திருந்தது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ மீதம் இருக்கிற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போலோ ஃபிஷ்ஷும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி அப்போலோ சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் ஆட் பண்ணது உங்களுக்கு வீடியோவில் கட் ஆகிடுச்சு. நான் என்னென்ன ஆட் பண்ணேன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில்
ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு உரிச்சது சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 4 வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு வந்து ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். ஆல்ரெடி வந்து சிக்கனில் காரம் உப்பு எல்லாமே இருக்குது. நல்லா வேக வச்சும் சாஃப்டாக எடுத்துருக்கோம். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக வந்து அந்த டேஸ்ட்டில் இந்த சிக்கனில் இறங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா சிக்கன் தனியாக ட்ரையாகவும் இந்த மசாலா தனியாக ட்ரையாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த ரெண்டுமே வந்து சேர்ந்து சிக்கனில் டேஸ்ட்டு ஊறுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அப்போல்லோ சிக்கன் ரெடி. நல்லா டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.